எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரத்குமார் பேசுகிறேன். என்னை உத்தம புத்திரன் படத்தில் பார்த்துருப்பீங்க. நானும் விவேக் சாரும் சேர்ந்து நடிச்சிருப்போம். குட்டிக்கொண்டா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பேன், குடுமி வச்சுக்கிட்டு. எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட அவர் இல்லைன்ற விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியல. நேற்று ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாருன்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக பொழைச்சி வந்துடுவார். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான ஒரு மனுஷன், அவ்வளோ பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு மனுஷன். ஸோ நிச்சயமாக பொழைச்சி வந்துடுவார் அப்படின்னு நம்பினேன். பட் இன்னைக்கு காலைல நியூஸ் பார்க்கும்போது என்னால் இப்போ கூட ஏற்றுக்க முடியல. உத்தம புத்திரனில் எனக்கும் அங்கிளுக்கும் ஒரு நல்ல ஸ்வீட் மெமரி ஒன்று இருக்குது. அவர் நான் தலையில் அடிப்பேன், அடிச்சுட்டு எப்படி இருந்ததா ஏகா அப்படின்னு கேட்பேன். அவர் நல்லா இருந்ததுயா அப்படின்னு சொல்லுவார். நான் சிரிப்பேன், சிரிச்சுட்டு போயிடுவேன். இவ்வளோ தான் இருந்துச்சு ஷார்ட்டு. தெலுங்குலையும் நான் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். எல்லாம் ரெடி டேக் அப்படின்ட்டாங்க. அப்போது திடீர்னு விவேக் சார் வந்து, பரத் நீங்கள் சிரிச்சுட்டு போடாடே ஏகா போடா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அவர் வயசில் பெரியவர். ஸோ அங்கிள் நீங்கள் பெரியவங்க, டான்ஸ் சொல்கிறது தப்பாக இருக்கும்ல அங்கிள் அப்படின்னு. இல்லை பரத் நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் சொல்லாமா வேணாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டேக் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் போடாடே போடா அப்படின்ட்டேன். அது கடைசியில் அவ்வளோ ரீச் ஆச்சு அந்த விஷயம், அந்த டைலாக் மட்டும். இப்போ கூட சமீப காலமாக மீம்ஸ் எல்லாம் பார்க்குறேன், ரொம்ப ரீச் ஆச்சு. அது பார்க்கும்போதுலாம் எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் காமெடி மட்டும் பண்ண மாட்டாருங்க, கருத்து கலந்த காமெடியாக மக்களுக்கு கொடுப்பாரு. நான் இது விஷயமா அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அங்கிள் இப்போ உங்கள் சில காமெடிஸ்லாம் நான் பார்க்குறேன், அதில் வந்து கருத்துக்கான எழுதின காமெடி மாதிரியே இருக்கும், காமெடிக்கான கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது நீங்கள் டேரெக்டாக சீரியஸ் சீனாகவே வச்சிடலாமே அங்கிள் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைப்பா இப்போது படத்தில் வச்சோன்னு வச்சுக்கோ, அது வந்து எல்லாருமே பார்ப்பாங்களா தெரில, படம் எல்லாருமே பார்ப்பாங்களான்னு தெரில, எல்லாருக்கும் ரீச் ஆகுமா தெரில. ஆனால் காமெடின்றது கண்டிப்பாக 100% எல்லாருமே பார்ப்பாங்க. ரெண்டாவது நகைச்சுவையாக சொல்லும் போது எல்லா மனசுலையும் போய் நிற்கும். அதனால தான் நான் காமெடி கலந்து கொடுக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு நல்லா வருது காமெடி பண்ணுறது தான், அதனால நான் அந்த துறையிலே போகிறேன் அப்படின்னாரு. நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு மனுஷன். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்குள்ள இவ்வளோ யோசிச்சு பண்ணுறாரா அப்படின்ட்டு. ஆனால் அவர் உண்மையாக சொல்லணும்னா அவர் காமெடி மட்டும் இல்லைங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும். உதாரணத்துக்கு இப்போ வெள்ளைப்பூக்கள்னு ஒரு படம் பார்த்தேன். அவர் அவ்வளோ பெரிய காமெடியன். ஒரு மனிதரை காமெடினா பார்த்துட்டு சீரியஸ் கேரக்டரில் பார்க்கறதுக்கு நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் அவரை வந்து வெள்ளைப்பூக்கில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தார். மொத்த ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. 2.5 hours என் பெர்ஃபார்மன்ஸால் ஒரு ஆடியன்ஸனால் உட்கார வைக்க முடியும், அதையும் ரசிக்க வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு மனுஷன். அவர் இண்டஸ்ட்ரிக்காகட்டும் அவரோட துறைக்காகட்டும் பீக்கில் பண்ணி கொடுத்துட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொசைட்டிக்கும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒரு மனுஷன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் சந்ததிக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போவாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமான மனுஷன். மொத்த உலகத்தையே தன் குடும்பமாக நினச்சி எல்லாருக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 30 லட்சம் மரம் கிட்ட நட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 30 லட்சம் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், ஆனால் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமாங்க. அவரோட டார்கெட்டு 1 கோடி மரம் நடுறது அப்படின்னு சொன்னாங்க. அதில் 30 லட்சம் மரத்துக்கிட்ட அவர் நட்டுட்டு போயிட்டாரு. மிச்சம் 70 லட்சம் மரம் அது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சோறு போடுறது மட்டும் இல்லை, அவனுக்கு சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் அவருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் வரணும், இயற்கையோட ஒன்றா வாழணும் அப்படின்ற அவேர்னஸ் வரும்ன்றதுக்காக இந்த 70 லட்சம் மரம் நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் நமக்கு விட்டுட்டு போன இந்த கடமையில, அதாவது இந்த 70 லட்சம் மரத்துல குறைஞ்சபட்சம் 70 மரமாச்சும் நான் நடுவேங்க, கண்டிப்பா செய்வேன். அதே மாதிரி அந்த மனுஷனும் அவர் சொன்ன அந்த விஷயங்களும் கொஞ்சமாச்சும் உங்களுக்குள்ள இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆளுக்கு ஒரு 7 மரமாச்சு நடுங்க. எனக்கு டைம் இல்லை, என்னால் முடியல அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா அவ்வளோ பிஸியான மனுஷன். அவரே 30 லட்சம் மரம் கிட்ட நட்டுருக்காருன்னா நம்மளால கண்டிப்பாக முடியும். இல்லைனா எனக்கு வீடு சின்னது, நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், நான் மாடியில் இருக்கேன், என்னால் முடியாது. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த மரம் எல்லாமே அவர் வீட்டிலே நடல இல்லைங்க, உலகத்தை அவர் வீடாக நினச்சி தான் நட்டார். எங்கெங்கெல்லாம் மண்ணு பார்த்தாரோ அங்கெல்லாம் ஒரு மரம் நட்டு வச்சார். ஸோ உங்கள் தெருவில் மண் இருந்தாலோ, இல்லை கிரவுண்ட் ஏதாவது காலியாக இருந்தாலோ, இல்லை பக்கத்து வீட்டில் இடம் இருந்தாலும் அவங்கள கேட்டுட்டு அந்த மரங்கள்லாம் வைங்க. நல்ல காரியம் பண்ணுறேன் அப்படின்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, அவருக்காகவும் நமக்காகவும் அட்லீஸ்ட் ஒரு 7 மரமாச்சு ஆளுக்கு வைங்க. It is a very sad day. Vivek sir passed away today and என்னால் நம்ப முடியல. Because it started with him. நான் வந்து பாய்ஸ் படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். அண்ட்
that experience was ஏன்னா அப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ வாஸ் நியூ. சங்கர் சார் படம், பெரிய கம்பெனி அதெல்லாம் இருந்தது. பட் டு ஒர்க் வித் விவேக் சார் வந்து வாஸ் ரியலி சம்திங். such a humble human being. So funny. ஆக்சுவலாக விவேக் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சொல்ல மாட்டார் என்ன பண்ண போகிறாருன்னு. அண்ட் அவரும் சங்கர் சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் டைலாக்ஸ் எல்லாம் பக்கமாக பேசுவார். ஐ மீன் he was வேற லெவல். even his comedy, one of my most favorite actors in Tamil cinema. அவங்க காமெடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் whichever film, சாமி, ரன், தூள், all, even today, I mean all the I'm just so I can't believe it that Vivek sir illa. I just can't believe it. And I really want to just tell his family, I'm really, really sorry for your loss. It's not just your loss, it's we have lost. This Tamil cinema has lost, this world has lost a great human being, and I'm really, really sorry. And I think about Mangalam sir, the thing really breaks my heart. And sorry, I'm so sorry. I just wanted to, I wish I could go there, but I can't because of this bloody corona and this COVID and all. And I have a daughter at home. I'm so sorry. I just wanted to tell his family that I'm really, really sorry for his loss. And Mangalam sir will really, really be missed. நீங்கள் வந்து பாய்ஸ் படத்தில் கூட யூ டிட் நாட் ஒன்ஸ் ஆல்சோ டிட் he மேக் us ஃபீல் தட் நீங்கள் வந்து நியூ பாய்ஸ், புது ஆக்டர்ஸ், அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கேன். நாட் even once. He treated us so well. And எஸ்பெஷலி அந்த பார் சீன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அடியே அமெரிக்கா மாப்பிள்ளைக்காக என்னை விட்டுட்டு போயிட்டேடி அந்த சீன் எல்லாம், we didn't even know he's going to do that. Such a spectacular actor, fabulous person, environmentalist, great soul. Yeah, you'll be really missed, Vivek sir. Really, really, man. Too soon, and this is not fair. What is happening right now is not fair. Just wish you lots of peace, lots of love. Wish his family a lot of strength. And yeah, so I just wanted to just tell this. Thank you. Sorry guys. வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். பண்பட்ட நடிகர், சின்ன கலைவாணர், சமூக சேவகர் பத்மஸ்ரீ விவேக் சாருடைய மரணம் உண்மையிலேயே பெரும் அதிர்ச்சியையும் மனவேதனையும் தருகிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இதை கேட்டுட்டு அப்பப்போ அப்படியே கண்ணீர் வருகிறது. அவரை பற்றிய நினைவுகள்லாம் எனக்கு வருது. அவரோடு சேர்ந்து அன்பேவா, பேரழகன், அக்னி நட்சத்திரம் போன்ற படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாசமாக பேசுவார், சாம்ஸ்னு அன்பாக கூப்பிடுவார். அதெல்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்து கண்ணீர் வருகிறது. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கவே கூடாது. உண்மையிலேயே அவருடைய மரணம் தமிழ் திரை உலகுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவரை பற்றி சொல்லணுன்னா, நல்ல நகைச்சுவையால் நம்மை சிரிக்க வைத்தார். நல்ல கருத்துக்கள் மூலம் சிந்திக்க வைத்தார். நட்டு வைத்த மரங்கள் மூலம் சுவாசிக்க வைத்தார். நாமும் அவர் போல் வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்தார். நன்றி விவேக் சார். சென்று வாருங்கள். நீங்கள் விட்டு சென்ற விஷயங்கள் நிச்சயம் எங்களுடன் இருக்கும். தமிழ் திரை உலகமும் தமிழர்களும் என்றும் உங்களை நன்றியோடு நினைத்து கொண்டிருப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.